ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஒரு நட்பு ரீதியாக தானே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, என்னையே தப்பாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நட்பு அப்படிங்கிற பேரில் நல்லபடியாக நம்ம கூட பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு அதையே ஒரு தப்பாக, அதையே ஒரு ஆயுதமாக மாற்றி நம்ம மேலேயே அதை பாய்ச்சுவாங்க இல்லைங்களா? அது தான் ஒரு பகை அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம், இன்னையோட உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் முடிஞ்சது, இனிமேல் நீ என்னை மூஞ்சியில் கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பகையாளியாக மாறுறாங்க இல்லைங்களா? அது என்ன காரணங்களுக்காக ஜாதகத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கு இந்த நட்பு பகையாக ஆகிறதுக்கோ இல்லை இதுலேயே சொந்தங்களை கூட நம்ம வச்சுக்கலாம். நிறைய சொந்தக்காரங்க நம்ம சொந்தம் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதை அவங்க போய் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அப்போ நமக்கு அந்த நம்ம நம்பி சொன்னதுக்கு நமக்கே துரோகம் பண்ணிடுவாங்க. அது சொந்தத்தில் கூட நடக்கும். ஆனால் சொந்தம் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருப்போம். ஏன்னா இதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்கன்னா இதனால் நமக்கு பிரச்சனை வரும் இல்லை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட எதுவும் பேசாமல் இருப்போம். ஆனால் நட்பில் அப்படியெல்லாம் இருக்காது. தைரியமாக சந்தோஷமாக நம்ம சொல்லியிருப்போம், இவன் நம்ம நண்பன், நம்மளை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒரு இடத்துல அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன விஷயங்களையே இன்னொருத்தர்கிட்ட நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அந்த நட்பு ரொம்ப ஒரு சங்கடத்தை நமக்கு கொடுத்துரும். அதுதான் பகையாளியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பகையாளியாக மாற்றுறதுக்கு என்னென்ன கிரகங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நட்பு அப்படிங்கிற விஷயத்துக்கே புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரகம். புதனும் 11ஆம் பாவமும் தான் நட்புக்கு காரகம். ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் சேருவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் 11ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு நண்பர் கூட்டத்தோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது இது பகையாக அந்த நண்பனே அதில் எல்லாரும் பகையாக மாற மாட்டாங்க. யாரோ ஒருத்தரோ 2 பேரோ தான் இந்த ஜாதகருக்கு யாரோ ஒருத்தரோ 2 பேரோ தான் இந்த ஜாதகருக்கு பகையாளியாக மாறுவாங்க. அதனால் நம்ம புதன் கெட்டுருச்சு அப்படின்னா நட்பு பகையாக மாறிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே போல் 11ஆம் பாவம் கெட்டுருச்சு அப்படின்னா நட்பு பகையாக மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறப்போ புதன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவர் கடைசி வரைக்கும் இருக்கும். அதே போல் 11ஆம் பாவம் எப்படி இருந்ததோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் புதனோ 11ஆம் பாவமோ கெட்டால் தான் ஒரு நட்பு பகையாக மாறும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நண்பராக இருந்தவர் எப்போ பகையாளியாக ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தசா புத்தி காலங்களில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை தவிர வேறு எந்த நேரமுமே அவரை பகையாளியாக மாற்றாது. நண்பர்கள் இருப்பாங்க, வேறு அந்த ஒருத்தர் தான், வேறு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கு காரகம் புதனும் 11ஆம் பாவமும். ஆனால் இந்த ஒரு நண்பர் வேறு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னா அது காரகம் 11ஆம் பாவ அதிபதி ஒரு கெட்ட காலகட்டத்தில் தசாபுத்திகளில் 11ஆம் பாவ அதிபதி கெட்ட கிரகங்கள் நடத்துகிற தசாபுத்தி காலங்களில் 11ஆம் பாவ அதிபதி போகும்போது அந்த நண்பர்களும் கெடுதல் செய்யக்கூடியவங்களாக மாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த நண்பர்கள் பகைவர்களாக மாறுற ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர எந்த இடத்துலையும் 11ஆம் பாவம் கெட்டு போனதுனால அந்த நண்பர் பகையாளியாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அதே போல் நமக்கு கெட்ட தசா காலங்கள் நடக்கும் இல்லைங்களா? அதாவது 11ஆம் பாவத்துடைய 12ஆம் பாவமான 10ஆம் பாவ காலகட்டம் நடக்கிற தசாபுத்திகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் தான் அந்த நண்பர்கள் கெடுதல் செய்யக்கூடிய டைம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க 10ஆம் பாவம் நமக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தொழில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோம், அல்லது நம்ம ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த வேலை சூப்பராக இருக்கும். 10ஆம் பாவம் வச்சு நமக்கு தசபுத்திகள் நடக்கும்போது அந்த வேலையில் அந்த பதவியில் நம்ம மிகப்பெரிய ஆளாக வந்துடுவோம். அல்லது நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த தொழில் மிக சிறப்பாக தொழிலும் நல்லா போகும், அதன் மூலமாக பணவரவுகளும் சூப்பராக இருக்கும். அப்போது அந்த நண்பருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இருக்கானே
இப்படி நம்ம கூடயே தான் இருந்தான், ஆனால் நம்மளை விட இவ்வளோ மடங்கு மேலே போயிட்டானே, நம்ம கூடயே நம்ம பக்கத்து டெஸ்கில் உட்காந்துட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி பதவிகள் கிடச்சி அவன் சிறப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டானே, நம்மளுக்கே மேனேஜர் மாதிரி வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு கோபம் கடுப்பு எல்லாமே அவங்களுக்கு அப்போ தான் வரும். அந்த மாதிரி 10ஆம் பாவம் நடக்கும்போது 11ஆம் பாவம் 11ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 10ஆம் பாவம் நடக்கும்போது அந்த 11ஆம் பாவம் கெடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கெடுறதுனால, அப்படி கெடும்போது அந்த நண்பனுக்கு நமக்கே துரோகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க அந்த இடத்துல அந்த விஷயத்த செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? அதே போல் நல்லா இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நண்பர் வந்து நல்லா இருந்த காலகட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவ அதிபதி நல்ல நமக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கும். அதாவது 11ஆம் பாவ தசையே 11ஆம் பாவ அதிபதியோடைய தசை, 5ஆம் பாவ அதிபதியோடைய தசை, லக்ன பாவ அதிபதியோடைய தசை அப்படின்னு சொல்லி ஒற்றைப்படை தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நண்பர்கள் கூட்டம் நம்ம கூடயே இருப்பாங்க. அந்த நண்பர்களால் நமக்கு எந்த வித இடைஞ்சலும் வராது. எப்போ நம்ம தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக, அதாவது புற விஷயங்கள் படி 2, 4 2ஆம் பாவ அதிபதி நமக்கு தசை நடத்துகிறார் அப்படின்னா நமக்கு கை நிறைய பணம் இருக்கும் இல்லையா. எப்போவுமே நம்ம அவங்கள விட நம்ம வசதி ஆகிறப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பொறாமை வரதான் செய்யும். அதன் மூலயமா அவங்களுக்கு நம்ம மேலே கோபம் வரும். அதே போல் 4ஆம் பாவ அதிபதி 6ஆம் பாவ அதிபதி அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொத்துக்கள் நிறையா சேர்ப்போம். அந்த சொத்துக்கள் நம்ம வாங்கிறதையும் அதை அனுபவிக்கிறதையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பொறாமை வரும். அதே போல் 8, 12ஆம் பாவ அதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது நமக்கு கெடுதல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்படி யாரோ ஒருத்தர் கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நண்பர்கள் நமக்கு கெடுதலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நட்பு அப்படிங்கிறது பகையாகிறதுக்கான காரணம். ஓகேங்களா? இதில் வந்து புதன் கெட்டு போச்சு அப்படியெல்லாம் கிடையாது. புதன் நட்பு கெடுது, ஒரு நண்பர் வந்து பகையாளியாக ஆகிறாரு அப்படின்னா புதன் கெட்டுருச்சுனோ 16ஆம் பாவம் கெட்டுருச்சோ 11ஆம் பாவம் கெட்டுருச்சோ அப்படின்னெல்லாம் அர்த்தம் இல்லை. அதெல்லாம் நல்லாவே தான் இருக்கும். வேறு சில நண்பர்கள் நமக்கு நல்லபடியாக தான் இருப்பாங்க. ஆனால் சில நண்பர்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பொறாமை வெறுப்பு அதெல்லாம் வச்சு நமக்கு கெடுதல் செய்யும்போது நம்மளுடைய தசாபுத்தி காலங்கள் மோசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. அதுவே தசாபுத்தி காலங்கள் நல்லா இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதை தான் நட்பு பகையாகும் சமயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது விதிப்படி அப்படின்னோ இல்லை கர்மாப்படி அப்படின்னலாம் கிடையாது. இது வந்து நமக்கு நேரம் கெட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில இடைஞ்சல்கள் நமக்கு வரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.